அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2023ஆம் ஆண்டின் சனி பெயர்ச்சி ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 4ஆம் நாள், அதாவது 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை மாலை மணி 4:53க்கு வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவான் இப்பொழுது சஞ்சரித்து வருகின்ற மகர ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி தனது அடுத்த ஆட்சி மற்றும் மூல திரிகோண வீடான கும்பராசிக்கு செல்கின்றார். மந்தன் செய்வதை போல மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டான் என்பது பழமொழி. அப்படிப்பட்ட சனி பகவான் இப்பொழுது பெயர்ச்சியாகி கும்பராசிக்கு செல்கின்றார். அங்கு அவர் 6/3/2026 வரை வீற்றிருந்து பலன்களை வழங்குவார். அவரது அருட்பார்வை மேஷம், சிம்மம், விருச்சிகம் ஆகிய ராசிகளில் பதிகின்றது. இந்த சனி பெயர்ச்சி கடக ராசிக்கு அஷ்டமத்து சனியாக வருகின்றது, சிம்ம ராசிக்கு கண்டக சனியாக வருகின்றது, விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகின்றது, மகர ராசிக்கு குடும்ப சனியாகவும், கும்ப ராசிக்கு ஜென்ம சனியாகவும், மீன ராசிக்கு ஏழரை சனியாகவும் வருகின்றது. இதுவரை அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தில் இருந்த மிதுன ராசிக்கு அது விலகுகின்றது, கடக ராசிக்கு கண்டக சனி விலகுகின்றது, துலாம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியும், தனுசு ராசிக்கு ஏழரை சனியும் விலகுகின்றது. சனி விலகும் ராசிக்காரர்கள் நல சக்கரவர்த்திக்கு சனி விலகி அருள் கொடுத்த தலமான திருநள்ளாறு சென்று வழிபட்டு வருவது நல்லது. இந்த சனியின் சஞ்சார காலத்தில் 2 முறை குரு பெயர்ச்சி நிகழ இருக்கின்றது. 1/5/2024 ரிஷபராசியிலும் 11/5/2025 மிதுன ராசியிலும் குரு பகவான் சஞ்சரிக்கப் போகின்றார். இடையில் 8/10/2025 முதல் 20/12/2025 வரை வக்ர இயக்கத்தில் கடகராசிக்கு செல்கின்றார். 26/4/2025 கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள். இடையில் 2 முறை கும்பராசியில் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு 12 ராசிகளுக்கும் பலன்கள் வழங்கப்பட்டுள்ளது. உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள சிவாலயங்களில் இருக்கும் சனி பகவானையும் திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குச்சனூர், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள பெருச்சிக்கோவில், நல்லிப்பட்டி, திருக்கொடியலூர் போன்ற சிறப்பு தலங்களில் உள்ள சனி பகவானையும் வழிபடலாம். சனி பகவான் ஆட்டி வைக்கும் கிரகம் அல்ல, அரவணைக்கும் கிரகம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். கும்பராசிக்கு பெயர்ச்சியாகும் சனி பகவானால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது? சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, நீங்கள் இப்பொழுது அனுபவித்து வருகின்ற பெரும்பாலான சங்கடங்கள் அனைத்திற்கும் ஓரளவு விடிவு காலம் இந்த சனி பெயர்ச்சி தொட்டுதான் என்பதில் சந்தேகமில்லை. காரணம், ஏழரை சனியில் ஜென்மசனி காலம் முடிந்து தனசனி காலம் ஆரம்பிக்கின்றது. வாழ்நாள் முழுவதும் எந்த விஷயத்தை தொட்டாலும் அதில் பாதக சாதகம் கலந்தே நன்மைகளை அனுபவிக்கின்ற உங்களுக்கு சனி பகவான் கடந்த 5 வருடங்களாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் சொல்லும்படியாகவும் எதையும் உடனடியாக வெளிப்படுத்த முடியாமலும் நன்மைகளை சில நேர இடையூறுகளை பல நேரங்களில் மன சங்கடங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். ராசிநாதன் என்ற முறையில் சில நன்மைகளை ஏற்படுத்துகிறாரே தவிர முழுமையான அனுகூலத்தை உண்டாக்காமல் உங்களை பதம் பார்த்து வருகிறார், வதம் செய்து கொண்டிருக்கின்றார் என்றே சொல்ல வேண்டும். கடந்த 2023 அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்கு முன்பாக ராகு கேது கிரகங்கள் சுகஸ்தானத்திலும் 10ஆம் இடத்திலும் அமர்ந்து அவர்கள் பங்குக்கு வாட்டி வதைத்தார்கள். இப்பொழுது வெற்றி ஸ்தானத்தில் ராகுவும் பாக்கியஸ்தானத்தில் கேதுவும் அமர்ந்து சின்ன வெற்றியை, காரிய அனுகூலத்தை, பண லாப வரவுகளை உண்டாக்கி திருப்தி அடைய செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சனி பெயர்ச்சி நேரத்தில் உங்கள் ராசிக்கு குருவும் சூரியனும் மட்டும் கோச்சார பலத்தில் சரியாக இல்லை. மற்ற கிரகங்கள் அனைத்தும் சாதக சுழற்சியில் இருப்பதால் எதை நினைத்தாலும் உடனுக்குடன் பூர்த்தி செய்து கொள்ளும்படி இருக்கின்றது. சனி பகவான் இப்போது சஞ்சரித்து வருகின்ற மகர ராசியை விட்டு தனசனியாக வந்து கும்பராசிக்குள் அமர்கின்றார். வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவான் ராசியை விட்டு விலகினால் போதும் என்ற முடிவுக்கு நீங்கள் எப்போதோ வந்து விட்டீர்கள். இருந்தாலும் இந்த ராசிக்காரர்கள் பெரிய தொந்தரவு, அனாவசிய இடைஞ்சல் என்றபடி அடைந்திருக்க வாய்ப்பு இல்லை. காரணம், சனி பகவான் தனது சொந்த வீட்டுக்கு அதிபதி. சில சோதனைகளை வழங்கி இருப்பார் தான், அதே நேரம் நிரந்தர சோதனையாக இருந்திருக்காது. இதற்கெல்லாம் அபரிமித மாறுதல்களை உண்டாக்கவே இந்த சனி பெயர்ச்சியானது ஏற்பட போகின்றது. கவலைகள் எதிர்ரூபமாக இருந்தாலும் நீங்கள் அதனை துளைத்தெறிய தயாராக இருக்கலாம். சமீப வருடங்களாக மகர ராசிக்காரர்கள் பட்டபாடு கொஞ்ச நஞ்சமல்ல. பிரச்சனைகளே இல்லாத, ஏற்படாத ஒரு விஷயத்தில் இவர்கள் கால் வைத்தால் மட்டும் எங்கிருந்தோ பறந்து வந்து ஒட்டி கொண்டது மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் துவட்டி எடுத்து
வைத்திருக்கும். கொடுத்தது கொடுத்தபடியும் வாங்கியது வாங்கியபடியும் தொடர்ந்திருக்கும். கடனை தீர்க்கலாம் என்ற எண்ணம் மட்டும்தான் மனதில் தவிப்பை ஏற்படுத்தி இருக்கும். கடன் தீர்ந்து விட்டது என்ற நிலைமை ஏற்பட்டு இருக்காது. வாரிசுகளிடமும் வாழ்க்கை துணையிடமும் உறவுகளிடமும் வெளியிடத்திலும் உத்தியோகம் பார்க்கின்ற இடத்திலும் வேலை பார்க்கின்ற இடங்களிலும் எந்தவித திருப்தியும் நிம்மதியும் கண்டிப்பாக ஏற்பட்டு இருக்க வாய்ப்பே இல்லை. இப்படியான நிலைமையில் உங்களை தூக்கி நிறுத்த கஷ்டங்களில் இருந்து வெளிக்கொண்டு வர போட்டி பொறாமை எதிர்ப்பு விஷயங்களில் இருந்து நிம்மதி அடைய வைக்க இந்த சனி பெயர்ச்சியானது ஆரம்பித்திருக்கின்றது. கும்பராசியான தனது மூல திரிகோண ஆட்சி வீட்டில் அமரப்போகின்ற சனி பகவான் 3வது பார்வையாக ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்வை செய்கின்றார். 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கின்றார். 10ஆம் பார்வையாக ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்கின்றார். ஆக போட்டி பந்தய விஷயங்களால் என்னென்ன சங்கடங்களை இழப்பை நஷ்டத்தை அடைந்தீர்களோ அதிலிருந்து எல்லாம் தாராளமாக நன்மைகள் கிடைக்கப் போகின்றது. 8ஆம் இடம் என்பது அவதூறு அவமானம் விமர்சனம் போன்றவைகளை ஏற்படுத்தக்கூடியது. இதனை சனி பகவான் 7வது பார்வையால் பார்ப்பதால் இதுவரை அடைந்த அது சார்பான அனைத்து கவலைகளும் விலகிவிட இருக்கின்றது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வரப்போகின்ற சனி பகவான் முறையே சுக லாபாதிபதியான செவ்வாயின் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கப் போகின்றார். அடுத்து ராசிக்கு மறைமுக யோகக்காரகனான ராகுவின் நட்சத்திரத்தில் அடுத்தடுத்ததாக திருதிய விரையாதிபதியான குரு பகவானின் நட்சத்திர சாரத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். ஆக இந்த சனி பெயர்ச்சி ஆனதிலிருந்து 3.5 மாதங்கள் கடந்த பிறகு வேகமான வளர்ச்சி ஏற்படும். வாரிசுகளுக்கு திருமணத்தை முடித்து வைத்து விடுவீர்கள். புது வீட்டை கட்டி விடுவீர்கள். வாங்கி போட்டு இருக்கின்ற சொந்த மண்மனை நிலம்புலம் கட்டிடம் நல்ல விலைக்கு விற்று லாபத்தை கொண்டு வந்து விடும். தீராத பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். 6 வருடங்களாக போராடி வரும் ஆரோக்கிய சம்பந்த சிக்கல்கள் அனைத்திற்கும் தீர்வு உண்டாகிவிடும். வெளிவட்ட மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயர்ந்துவிடும். திடீர் பரிசு பண ஆதாய வரவுகள் கைகளில் புழங்கிக் கொண்டே இருக்கும். உபரி வருமான திட்டங்கள் கைகூடிவிடும். அண்டை வீட்டாரின் தொல்லை தொந்தரவுகள் விலகி நல்லபடியான நட்பு உருவாகிவிடும். உத்தியோக இடத்தில் 3-4 வருடங்களாக சங்கடம், வருமான பற்றாக்குறை, ஊதியம் சம்பந்தப்பட்ட கோளாறு, அதிகாரி சக ஊழியர்களால் ஏற்படுகின்ற மறைமுக சீண்டல்கள் எல்லாம் தீர்வுக்கு வரப்போகின்றது. வாரிசுகளின் திருமண சுபகாரிய விஷய ஏற்பாடுகளை நிறைவேற்றிவிடக்கூடிய அதிர்ஷ்டத்தை உண்டாக்குவார். இந்த மகர ராசி பெண்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியின் விளைவால் செல்வ நிலை உயரும். சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். நல்ல காரியங்கள் இல்லத்தில் அடுத்தடுத்து நடைபெறும். கணவன் மனைவிக்குள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பண தேவை உடனுக்குடன் பூர்த்தியாகும். பிள்ளைகளின் எதிர்கால கனவுகளை நனவாக்குவீர்கள். சுப செலவுகள் அதிகரிக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். பணிபுரியும் பெண்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தருவதோடு கேட்ட சலுகைகளும் கிடைக்கும். ஒரு சிலர் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் செய்ய முன்வருவீர்கள். இந்த மகர ராசி உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி தொட்டு ஒருபுறம் உங்களுக்கு விசேஷமான மேன்மை பலன்கள் நடந்து கொண்டிருந்தாலும் இந்த 2023 டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி முதல் 2024 மார்ச் மாதம் 7ஆம் தேதி வரை எதிலும் பொறுமையுடனும் பாதுகாப்புடனும் செயல்பட வேண்டும். வாகன விஷயங்களில் கவனம் தேவை. இரவு நேர பயணத்தை தவிர்க்க வேண்டும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். கூட்டு முயற்சிகளால் லாபங்கள் கிடைக்கும். அயலூர் அயல்தேச விசேஷ முயற்சிகளில் லாப அனுகூலத்தை அடைவீர்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி முதல் அடுத்து வருகின்ற 4.5 மாதங்கள் முடிவதற்குள் எண்ணற்ற திருப்திகளை பொருளாதார வளர்ச்சிகளை அடையப் போகின்றீர்கள். வீடு சம்பந்தப்பட்ட கவலை விலகும். நீங்கள் ஈடுபடுகின்ற காரியங்கள் சிரமமின்றி முடியும். உபரி வருமானம் அடிக்கடி கைகளுக்கு வரும். எதிர்பாராத பரிசு பணத்தொகை வரவுகள் காத்திருக்கின்றன. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஆரம்பமாவதற்கு முன்பே பலதரப்பட்ட சிரமங்களிலிருந்தும் பொருளாதார நெருக்கடிகளிலும் இருந்தும் வருகின்றீர்கள். இந்த நிலைமை வருகின்ற குரோதி வருடம் சித்திரை மாதம் 4ஆம் தேதி வரைதான். அதன் பிறகு எண்ணற்ற சிறப்புகளும் அடுத்தடுத்த வசதி அந்தஸ்து பொருளாதார மேன்மைகளும் நிச்சயமாக உண்டு. அதுவரை கொஞ்சம் அதிகப்படியாக எதிலும் கவனம் செலுத்த வேண்டி இருக்கும். இந்த மகர ராசி அன்பர்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை பூஜித்தும் நேசித்தும் வழிபடுவதோடு சனி பகவானுக்குரிய கவசத்தை வாசித்து வழிபட்டால் வளர்ச்சி கூடும். சிறப்பு வழிபாடாக பிள்ளையார் பட்டியலில் உள்ள கற்பக விநாயகரை வழிபட்டால் எல்லையில்லாத வளர்ச்சி உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.